நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒருத்தர் சொல்லியிருக்காரு, தேர்தல்னு வந்துருச்சுன்னா அது யார் கூட வேணாலும் கூட்டணி வச்சுக்கலாம். அதுல துரோகிலாம் கணக்கு கிடையாது. யாரா இருந்தா என்ன, கூட்டணி வச்சுக்கலாம். துரோகி, எதிரி அப்படிலாம் நான் பார்க்க மாட்டோம். நாங்க கூட்டணி வைப்போம் அப்படின்னு இருக்காரு. இன்னொருத்தர் டயர் நக்கி அது இதெல்லாம் பேசினாரு. அவர் இன்னைக்கு காலையில கூட்டணி வச்சுட்டாரு. பாத்துக்குங்க, தேர்தல் காலத்துல அரசியல்வாதிகள் எப்படியெல்லாம் தரம் தாழ்ந்து தன்னை நடத்திக்கிறாங்க. ஜெயிக்கணும், அது ஒண்ணுதான். அது அவரே சொல்றாரு பாருங்க, பப்ளிக்காவே சொல்றாரு, நான் வந்து துரோகின்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்? நான் யார் துரோகின்னு சொன்னனோ அவங்களோட போய் நான் கூட்டணி வைக்கவும் தயார்னு சொல்லாம சொல்றாருன்னு அர்த்தம். சரிங்களா? அதான் அர்த்தம். அதை பத்தின காணொலி தான் இந்த காணொலி. வந்து நான் முந்தானத்தை போட்டிருந்தேன், 2 நாளைக்கு முன்னாடியே நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க திருப்பி அதை பாருங்க. அது என்னோட நிலைப்பாடுதான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா தஞ்சையில வந்து டிடிவி தினகரன் அவர் வந்து அவருடைய கட்சி கூட்டத்தை நடத்துறாரு. அதுல அவர் என்ன பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா, பப்ளிக்கா நான் வந்து துரோகி, எதிரி அப்படிலாம் பார்க்க மாட்டேன். யாரு நிருபர் சொல்லுவோம் அப்படியே சொல்றாருங்க. அவர் அந்த இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். துரோகி, எதிரிலாம் நான் பார்க்கல, நான் வந்து ஜெயிக்கிறது மட்டும் தான் பார்ப்பேன், கூட்டணி வச்சுக்குவேன் அப்படிங்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட ஏடிஎம்கே கூட எடப்பாடியார் கூட பேசுறதுக்கு அவர் ரெடி ஆயிட்டான்னு அர்த்தம். நான் இதை போன காணொலியிலேயே சொல்லியிருப்பேன். எடப்பாடியார் வந்து சிக்னல் கொடுத்துட்டாரு, ஓகே சொல்லிட்டாரு. அம்சா வந்து அழுத்தம் கொடுத்துருக்கிறாரு. அது வேலுமணி தானே சந்திச்சாரு. அது வந்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எப்படி யோசிச்சிருப்பாங்க அப்படின்னா, இந்த தேர்தலில் தோத்துட்டா எடப்பாடியாருடைய கட்சி பதவியும் போயிடும். இப்ப எதிர்கட்சி தலைவர் மட்டும் இல்ல, கட்சியில் இருக்கிற பொதுச் செயலாளர் பதவியும் போயிடும். அதனால அது மற்ற முன்னாள் அமைச்சர்களா இருந்தாங்க இல்லைங்களா, ஆர்பி உதயகுமார், வேலுமணி, வீரமணி, மற்ற எல்லாருமே, அது கட்சியினுடைய ஜெயக்குமார் சார், அவங்க எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் ஆலோசனை செஞ்சிருப்பாங்க. பிஜேபி கூட்டணியில் அவங்க இருந்துகிட்டோம், நம்ம வந்து கட்சி ஜெயிக்கிற வழியை தான் பார்க்கணும், ஆட்சி பிடிக்கத்தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு காம்ப்ரமைஸுக்கு அவர் வந்திருப்பாங்க. இதை வந்து எடப்பாடியார்ட்டே பேசியிருப்பாங்க. ஏன்னா தோத்துட்டா உங்களுக்கு கட்சி பதவி சேர்த்து எல்லாம் பிரச்சனையா போயிடும், கட்சியே இல்லாம போயிடும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருப்பாங்க. இப்ப இவங்களெல்லாம் சேர்த்தும் போது நம்ம கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கும், அதிமுகவுக்கு பலமா இருக்கும். அதையும் மீறி தோத்தவர்களும் கூட எல்லாத்தையும் சேர்த்து எந்த முறையும் சேர்த்துத்தானே என்ன நடந்து நம்ம பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இல்லைங்களா? 2 வகையா எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் அவர்கிட்ட எடப்பாடியார சமரசம் பேசியிருப்பாங்க. அவர் எடப்பாடியார் இறங்கியிருப்பாரு. ஏன்னா தேர்தல் நெருங்க அவருக்கு பயம் ஏற்படும் இல்லைங்களா? எல்லாத்துக்கும் பயம் ஏற்படும். இப்ப இந்த கூட்டணி பார்த்து யாருக்கு பயம் இருக்குது இல்லையா? பாமக வந்து சேர்ந்துருச்சு. அன்புமணி தலைமையிலான பாமக, பெரியவர் தலைமையிலான பாமக இல்ல, அன்புமணி தலைமையிலான பாமக வந்து சேர்ந்துருச்சு. இப்ப டிஎம்கே ஸ்டாலினுக்கு உதறல் எடுத்திருக்கு. என்னடா பழைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஓப்பன் ஆகுது அப்படின்னு. இப்ப அது மட்டுமா, ஜான் பாண்டியன் அதுல சேர போறாரு, கிருஷ்ணசாமி அதுல சேர போறாரு, தேமுதிக அதுல சேரும். இதான் உண்மை, வேற ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. 160 சீட்டு வந்து ஏடிஎம்கே நிற்கும், மீதி இருக்கிற ஒரு 70 சீட்டு பிரிச்சு கொடுத்துருவாங்க, எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்துருவாங்க. இப்படி இதே பழைய கூட்டணியே உருவாகும். அப்ப கண்டிப்பா ஸ்டாலினுக்கு இது வந்து ஒரு உதறல் எடுக்கு, நம்ம தோத்துருவோம் அப்படிங்கிற பயம் வந்துடும். ஏன்னா ஸ்டாலின் மீது அவ்வளவு கோபத்தில் இருக்கிறாங்க தமிழ்நாடு மக்கள், கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு மோசமா போனது வழக்கமா உத்தரப்பிரதேசம், இதெல்லாம் பீகார் இதைத்தான் சொல்லுவோம். அதையும் மிஞ்சி நிக்குது இன்னைக்கு தமிழ்நாடு. எல்லா வகையிலையும் போதைப் பொருள் நம்பர் 1 தமிழ்நாடு தான். சட்டம் ஒழுங்கு மோசமா போய் நிக்குது. அதெல்லாமே மக்களுக்கு தெரியும். இது மக்கள் உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. இது ஸ்டாலினுக்கு தெரியும். அதனால கூட்டணி வீக்கா இருக்கு, நம்ம ஜெயிச்சிடலாம் ஸ்டாலின் கணக்கு போட்டுட்டு இருந்திருப்பாரு. இப்ப என்னன்னா அங்க எல்லாரும் சேர்ற மாதிரி சிக்னல் கிடைக்குது. தாவேக்காரால ஒரு முன்னையும் கிடையாது. தாவேக்காவுக்கு போற மாதிரி எனக்குலாம் தெரியும். நிச்சயமா சொல்றேன், தாவேக்காவுக்குலாம் டிடிவியோ போக மாட்டாங்க. ஓபிஎஸ்க்கு போனாதான். டிடிவிமா ஓபிஎஸ் அப்படியே இருக்கிறாங்க, இங்கதான் வருவாங்க. ஓபிஎஸ் இங்கதான் வருவாங்க. ஓபிஎஸ்க்குலாம் ரெட்டலை சின்னமே கிடைச்சாலும் கிடைக்கும். சுயேட்சையா போட்டியிடுங்க. ஆனா எங்க சின்னத்துலலாம் கட்சி சார்பா போட்டி, ரெட்டலை சின்னத்துல எப்படி விடுதலை சிறுத்தைகள் சூரியன் சின்னத்துல போட்டிடுறாங்களோ அது மாதிரி பன்னீர்செல்வத்துக்கு ரெட்டலை சின்னம் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. சப்போஸ் அப்படி கொடுக்கலைனாலும் யோசிச்சாலும் சுயேட்சையா போட்டியிட சொல்லலாம், அதுல கூட்டணி சார்பா போட்டியிட வைக்கலாம். இதுதான் நடக்கும். இதுல இன்னைக்கு ஆடுகளம் அப்படின்றத எடுத்துக்கணும். இது வந்து தைப்பொங்கல் வருதுங்களா, அது மாதிரி தேர்தல் பொங்கலும் விரைவில் வரப்போகுது. சந்திக்கலாம் அடுத்த ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.